எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் வீட்டில் எப்படி ஷெஸ்வான் சாஸ் பண்ணுறதுன்னு கேட்டீங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஷெஸ்வான் சாஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 வெரைட்டியான மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சிவப்பு மிளகாய் 100 கிராம். இது கூட காரம் குறைவாக நல்ல கலர் கொடுக்குற காஷ்மீரி மிளகாய் 50 கிராம் எடுத்திருக்கேன். முதல்ல மிளகாயில் இருக்கிற காம்பை நீக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் 100 கிராம் நார்மல் மிளகாய் சேர்த்து இது கூட 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் மிளகாயை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். அப்பப்போ மேலே இருக்கிற மிளகாயை லேசாக அழுத்தி விட்டு எல்லாத்தையும் ஈவனாக குக் பண்ணுங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மிளகாய் எல்லாம் தண்ணியில் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவைப்பட்டா கொஞ்சம் மிளகாயை வேக வச்சு தண்ணியை ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேட்ச் அரைஞ்சதும் மீதம் இருக்கிறத சேர்த்து நல்ல விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அருமையாக அரைப்பட்டிருக்கு. ரொம்ப தண்ணியை ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப பொடுசாக நறுக்கின பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப பொடுசாக நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டும் இஞ்சியும் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து பூண்டு இஞ்சி எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் விழுது எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப நாள் நல்லா இருக்கும். மிக்ஸ்சர் நல்லா திக்காக இருக்கு. கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும், நார்மல் தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா இழுத்து மிளகாய் விழுது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல எண்ணெய் இருந்தால் இந்த சாஸை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். எண்ணெய் ஊற்றினதும் இன்னொரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெஸ்வான் சாஸை நீங்கள் நூடுல்ஸ், ஸ்டர் ஃப்ரைஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.